திருச்சபையின் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை ஆரம்பித்தவரும் அவரே, அதை ஆண்டு நடத்துகிறவரும் அவரே. இயேசு கிறிஸ்து இன்றே திருச்சபையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே நமது சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. இந்த நற்செய்தியை அறிவிக்க மட்டுமே ஒரு குருவானவருக்கு உரிமை உண்டே தவிர பாவ மன்னிப்பு அளிப்ப எந்த குருவுக்கும் எந்த போப்புக்கும் அதிகாரம் இல்லவே இல்லை. ஆனால் அக்காலங்களில் போப்பானவர் பாவ மன்னிப்பு சீட்டுகளை பணத்திற்கு விற்பது வழக்கமாக இருந்தது. இதன் மூலம் பாவ மன்னிப்பு நித்திய மோட்சமும் பணத்திற்கு விற்கப்பட்டு வந்தன. இயேசு கிறிஸ்து ஒருவரே மத்தியஸ்தராய் இருக்க வேதம் சொல்லாத அநேக மத்தியஸ்தர்களை உபயோகித்தார்கள். அதற்காக கன்னி மரியாளையும் பிற பரிசுத்தவான்களின் போப்பையும் குருக்களையும் துணையாக கொண்டனர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே தேவனை மட்டும் வழிபடாமல் சிலுவை மர துண்டுகள், இரத்த சாட்சிகளின் எலும்பு துண்டுகள், பரிசுத்தவான்களின் ஆடை துண்டுகள், ரோமம், இரத்த சாட்சிகள் கொலை செய்யப்பட்ட ஈட்டி முனைகள், ஆணி துண்டுகள் போன்றவற்றை பரிசுத்த பண்டங்கள் என்று கூறி அவற்றையும் வணங்கி வந்தனர். போப்பின் வாக்கே தெய்வ வாக்காக போதிக்கப்பட்டது. தேவனுடைய வசனமாகிய பரிசுத்த வேதத்தை அறிந்து கொள்ள உரிமை இல்லாமல் போனது. எனவே 16ஆம் நூற்றாண்டில் திருச்சபை சீர்திருத்தப்பட வேண்டிய அத்தியாவசியம் ஏற்பட்டது. அதற்கென்று திருச்சபையின் நாயகரான இறைவன் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உருவாக்கி பயிற்சி அளித்து பயன்படுத்தினார். அவர்தான் மார்ட்டின் லூத்தர். ரோம திருச்சபை கடவுளை சினமிக்கவராகவும் கொடூர நீதிபதியாகவும் உத்தரிக்கும் செலத்தின் தண்டனைகளை கூறி மக்களை பயமுறுத்தப்பட்டார்கள். மார்ட்டின் லூத்தரும் இதற்கு விதிவிலக்கல்ல. மரணத்திற்கு பின் நடக்கும் நியாய தீர்ப்பு மற்றும் நரக ஆக்கினையை நினைத்து மனம் தத்தளித்தார். சாமியாராக வாழ்ந்தால் மட்டுமே நரக ஆக்கினைக்கு தப்ப முடியும் என கருதினார். ஒரு நாள் பல்கலைக்கழகத்தில் வரும் வழியில் திடீரென்று இடி மின்னல் உண்டாகி இடி மார்ட்டினின் காலண்டையில் விழுந்து விடவே பரிசுத்த ஆன் அம்மையாரே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நான் சாமியாராகி விடுகிறேன், நான் சாமியாராகி விடுகிறேன். லூத்தர் சாமியாராகி குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். லூத்தர் சாமியாராகி குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். மார்ட்டின் அகஸ்தீன மடத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்று சாமியாராகி 2 வருடங்கள் கழிந்து லூத்தர் குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். மாறினால் ஆத்தும ரட்சிப்புக்குரிய சமாதானம் கிடைக்கும் என்றல்லவா நினைத்திருந்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. அப்படியானால் ஆத்தும ரட்சிப்புக்காக நான் என்ன செய்வேன்? ஒருவேளை பரிசுத்த ரோம் நகருக்கு சென்று வந்தால் ஆத்தும ரட்சிப்புக்கு அடுத்த சமாதானம் கிடைக்கக்கூடும். லூத்தர் ரோமுக்கு புனித பயணம் சென்று வந்தார். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. எனவே சோர்ந்து போய் இருந்தார். என்ன மார்ட்டின், ஏன் இப்படி துக்கத்துடனே இருக்கிறாய்?
ரட்சிப்புக்காக நான் நம்பியிருந்த எல்லாமே எனக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது. அப்படியானால் ஆத்தும ரட்சிப்புக்காக நான் என்ன செய்வேன்? நண்பனே, உனக்கு தேவையானது ஒன்றே. நீ இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொள். நீ இந்த புதிய ஏற்பாட்டை வாசித்து இன்னும் அதிகமாய் அவரை பற்றி அறிய வேண்டும். அப்படியே செய்கிறேன் ஃபாதர். மார்ட்டின் புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து வாசிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் லுத்தரின் கண்களை திறந்தார். ரட்சிப்புக்கான வழியை கண்டுபிடித்து விட்டேன். ரட்சிப்புக்கான வழியை கண்டுபிடித்து விட்டேன். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு எவராலும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே வருகிறது. அருமை மக்களே, நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு போப்பால் அல்ல, பரிசுத்தவான்களால் அல்ல, பரிசுத்த பண்டங்களால் அல்ல, உங்களுடைய புண்ணிய காரியங்களாலும் அல்ல, நம்முடைய சுயநீதியினாலும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே நமக்கு ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் எவ்வளவு உன்னத சன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவன் ரட்சிக்கப்படவே முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் விசுவாசி பதறாதே. ஆமென். கிபி 1513 ஆண்டிலிருந்து 10ஆம் லியோ என்னும் போப் ரோம சபையின் தலைவராக இருந்தார். இவர் பாவ மன்னிப்பு சீட்டு விற்று பெருமளவில் நீதி திரட்ட திட்டமிட்டார். ஆல்ஃபிரட் என்னும் சிற்றரசன் செயலாளராக இருந்த டெட்சல் என்பவனிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. டெட்சல் விட்டன்பர்க் அருகே உள்ள ஜுட்டன்பர்க் என்ற ரோம சபையில் சீட்டு வியாபாரத்தை மும்முரமாக நடத்தி வந்தார். மகாஜனங்களே, நீங்கள் கொடுத்து வைத்த மகாராசாமார், நீங்கள் இதுவரை செய்த பாவங்களுக்கும் இனிமேல் செய்ய போகும் பாவங்களுக்கும் போப்பானவர் கருணை கொண்டு அளித்துள்ள இப்பாவ மன்னிப்பு சீட்டுகளால் உங்கள் பாவங்கள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். போப்பானவர் மூலமாக உங்களுக்கு இத்தகைய மாபெரும் மகத்தான வாய்ப்பு வாய்த்திருக்க நீங்கள் ஏன் அவற்றை விலை கொடுத்து வாங்கி நன்மை பெற தயங்க வேண்டும்? பாவ மன்னிப்பு சீட்டுகள் கடவுளுடைய மகத்தான ஈவுகள். நீங்கள் போதிய பணம் கொடுத்து விட்டால் பத்திரமாக பதிவு செய்யப்பட்டுள்ள பாவச்சீட்டுகளை நான் உங்களுக்கு தர தயாராயிருக்கிறேன். நிறைய பணத்தை அள்ளி கொடுங்கள். நீங்கள் எவ்வளவு அகோர பயங்கர பாதகங்கள் செய்திருந்தாலும் இப்பாவ மன்னிப்பு சீட்டுகள் எல்லாம் உங்கள் பாவங்கள் இப்பாவ மன்னிப்பு சீட்டுகளால் அது எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். நீங்கள் முன்னர் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, இனிமேல் செய்ய போகும் பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டு போகும். என்ன பணம் கொடுத்து வாங்கினால் பாவம் மன்னிக்கப்பட்டு போகுமா? என்ன எங்க முன்னோர் வந்து தெரியாம போச்சுதே, எங்க பெற்றோர் எங்க அப்பா அம்மா எல்லாமே தெரியாம போயிட்டாங்களே. அதற்கும் வழி இருக்கிறது. போப்பானவர் அவர்களை கைவிட்டு விடுவாரா என்ன? உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கும் உங்கள் உறவினர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் அவர்கள் அங்கே கிடந்து வேதனைப்பட ஏன் விடுகிறீர்கள்? அவர்கள் கெஞ்சுவதை கேளுங்கள்.
எங்களுக்காக மனதிறங்கி பணம் கொடுத்து பாவ மன்னிப்பு சீட்டுகளை வாங்குவீர்களானால் நாங்கள் கணீர் கணீர் என்ற பண ஓசையை கேட்டவுடன் குபீர் குபீர் என்று உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருந்து பறந்து போய் முக்தி அடைவோமே. ஆனால் உங்களுக்கு தான் பணம் கொடுக்க மனதில்லையே. சபையாரில் சிலர் பாவ அறிக்கை செய்கிறார்கள். சபையாரில் சிலர் பாவ அறிக்கை செய்கிறார்கள். சுவாமி, நான் பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும். நீங்கள் உடனடியாக மனம் திரும்பி உங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இது அவசியம் இல்லாமல் போய்விட்டதே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நாங்கள் இனி செய்ய போகிற பாவங்களுக்கும் மன்னிக்கப்படும் பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு வந்து டெக்டர்ஸிடம் இருந்து மிகுந்த பணம் கொடுத்து நாங்கள் பெற்று வந்துள்ளோமே. என்ன, பாவங்களை மன்னிக்க பாவ மன்னிப்பு சீட்டா? அதுவும் முன்ஜாமீன் போன்று முன் பாவ மன்னிப்பா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி சம்பாதித்துள்ள பாவ மன்னிப்பை இப்படி விலை கூறி விற்பது எத்தனை துணிகரம்! இப்பாவ மன்னிப்பு சீட்டு வியாபாரம் வேத சத்தியத்துக்கு முற்றிலும் விரோதமானது. இதை உடனடியாக வேரோடு பிடுங்கி எறிவதே என் கடமை. நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை விசுவாசத்தால் இலவசமாய் பெற்று கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழாவிட்டால் உங்கள் பாவங்களில் செத்து அழிந்து ஒளிந்தே போவீர்கள். இந்த டெட்சல் தரும் பாவ மன்னிப்பு சீட்டுகள் உங்களை மன்னிக்காது. எச்சரிக்கை. மக்கள் டெட்சரிடம் சென்று புகார் கூறுகிறார்கள். உன்னுடைய பாவ மன்னிப்பு சீட்டுகள் எங்கள் பாவங்களை மன்னிக்காது என்று மார்ட்டின் லூத்தர் கூறுகிறார். போப்பாண்டவருக்கு எதிரான எந்த ஆணையையும் சுட்டரிக்கும் அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். போப்பாண்டவர் தவற முடியாதவர். போப்பாண்டவர் திருச்சபையின் உருவம். போப்பாண்டவர் வாக்குக்கு எதிர்வாக்குரைக்க யாரால் முடியும்? போப்பாண்டவரால் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் அதிகாரமும் உரிமையும் உடையவர். அவரை எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படி இருக்க போப்பாண்டவர் வாக்குக்கு மறு வாக்குரைக்கிற இந்த மார்ட்டின் லூத்தர் யார்? அவனை ஒரு கை நான் பார்த்து விடுகிறேன். டெட்சலின் வெஞ்சின மொழி கேட்டு லூத்தர் சிறிதும் அஞ்சவில்லை.
ஏய் லூத்தர், உன்னுடைய பாவ அறிக்கையின் பட்டியல் இதோ. உனக்கான மரண ஆக்கினையின் தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பாலே போச்சாத்தானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதோ இதுபோல சிகப்பு மை அந்த பட்டியலில் இருந்த எழுத்துக்களை அழித்து போட்டது போல கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவமாற கழுவுகிறது. பாவ மன்னிப்பு சீட்டு பிரச்சனை தீவிரமடைந்தது. டெட்சல் தரும் பாவ மன்னிப்பு சீட்டுகளை விலை கொடுத்து வாங்கி வைத்துக் கொண்டால் வாழ்க்கை முழுவதும் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என இருமாந்திருக்கும் மக்களே, நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி கிறிஸ்து தரும் பாவ மன்னிப்பை இலவசமாய் பெற்று கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாழ்க்கை வாழாவிட்டால் நீங்கள் அழிந்தே போவீர்கள். தமது கோயில் பிரசங்கத்தால் மட்டும் காரியம் முடிந்து விடாதென்று கருதிய லுத்தர் 95 நியங்களை எழுதி விட்டன்பர்க் ஆலய கதவில் ஆணி எடுக்கிறார். மக்கள் கூட்டமாய் கூடி அதை பிடித்து விவாதிக்கிறார்கள். லுத்தரின் இந்த தீரா செயல் கள்ள போதகங்களுக்கும் பாவ மன்னிப்பு சீட்டு வியாபாரத்துக்கும் மற்ற எல்லா தவறுகளுக்கும் சாவுமணியை அடித்தது போலாகிவிட்டது. இந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவியது. லுத்தருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஃப்ரெட்ரிக் இளவரசனின் கோரிக்கையால் வழக்கு ஜெர்மனியில் நடந்தது. போப் கஜச்சன் என்னும் பிரதிநிதியை அனுப்பி விசாரணைக்கு ஒழுங்கு செய்தார். உர்பன், நீ விசாரணைக்கு முன் லுத்தரிடம் சென்று தந்திரமாக அவனை வழிக்கு கொண்டு வா. அப்படியே செய்கிறேன். லூத்தர், நீர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். உன்னுடைய அறிவும் உன்னுடைய படிப்பும் உன்னுடைய இளமையும் உன்னை எதிர்காலத்தில் உயர்ந்த பதவிக்கு கொண்டு செல்லும். நீ இப்பொழுது குருவானவராக இருந்தாலும் உன்னுடைய அறிவு உன்னை போப் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு செல்லும். லூத்தர், நீ மறுதலிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டால் உனக்கு எதிர்காலம் வளமானதாக இருக்கும். இல்லை என்றால் உன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். சத்தியம் சத்தியமே. நான் கூறின வார்த்தைகள் சத்தியத்திற்கு விரோதமானதென்று உன்னால் சத்திய வேதாகமத்தை கொண்டு நிரூபித்து காட்ட முடியுமா? நீ எல்லாராலும் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கும்போது உனக்கு யார் அடைக்கலம் தருவார் என்று பார்க்கலாம். விண்ணுலக கர்த்தர் என் அடைக்கலமும் கோட்டையுமானவர். பார்க்கலாம். மறுநாள் லுத்தர் போப்பின் பிரதிநிதி கஜட்டனிடம் விசாரணைக்கு வருகிறார். பரிசுத்த தந்தை 10ஆம் லியோ அவர்கள் வாழ்க. அவருடைய பிரதிநிதியாகிய உம்மையும் வாழ்த்துகிறேன். மதிப்புக்குரிய லுத்தர் அவர்களே வாழ்க. பரிசுத்த தந்தையின் கனம் பொருந்திய பிரதிநிதியே,
ஏன் அமைதியாக இருக்கிறீர்? நான் என்னுடைய 95 நியாய அறிக்கை சம்பந்தமாக போப்பானவரின் தீர்ப்பை அறியவே வந்திருக்கிறேன். நீ போப்பானவரை கணம் பண்ணுவதாக இருந்தால் நீ வெளியிட்டுள்ள புரட்டுக்களை மறுதலிக்க வேண்டும். நீ இனிமேல் உன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை வெளியிடக்கூடாது. திருச்சபையின் சமாதானத்தை கெடுக்கும் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். நீ என்ன சொன்னாலும் சரி, சத்தியம் சத்தியமே. நான் எழுதிய வார்த்தைகளை ஒருபோதும் மறுதலிக்க முடியாது. இனி இந்த லுத்தர் மிருகத்தோட என்னாலே தர்க்கிக்க முடியாது. அவன் கண்கள் கூறியவை, அவன் அறிவு ஆச்சரியமானது, ஆழமானது, பிரம்மாண்டமானது. லுத்தர், நீ மறுதலித்து விடு. இன்றே மீண்டும் வர வேண்டாம். இவனை தோற்கடிக்க வேண்டுமானால் திருமறையை அதிக நுட்பமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆத்தும ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் போப்புக்கும் முடிவான அதிகாரம் இல்லை. பார்க்கலாம். லுத்தரை தோற்கடிக்க முடியாததால் போப் டாக்டர் இக் என்ற பேரறிஞரை அனுப்பினார். பேரறிஞர் மார்ட்டின் லுத்தர் அவர்களே, வாருங்கள். ஏய் துமிரு பிடித்த லுத்தர், உனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணமும் மமதையும் கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள். போப்பாண்டவர் தான் திருச்சபையின் தலைவர். போப்பாண்டவர் சொல் தான் தெய்வ சொல். போப்பாண்டவர் தவற மாட்டாதவர். நான் அதை ஆணித்தரமாக மறுக்கிறேன். திருச்சபையின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். போப்பின் செல்வாக்கும் அதிகாரமும் மனித ஏற்பாடுதான். கிறிஸ்துவின் வாக்குதான் திருச்சபை ஏற்க வேண்டிய வாக்கு. கிறிஸ்துவின் வாக்குதான் சத்திய தேவ வசனம். இந்த சத்திய வேதாகமத்துக்கு விரோதமாக எந்த கூற்றையோ எந்த செயலையோ யார் செய்தாலும் யார் சொன்னாலும் அது கனம் பொருந்திய போப்பாகவே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விக்லிஃப், ஹஸ் போன்ற பதிதர் போப்பாண்டவரை எதிர்த்தது போல நீயும் அவரை எதிர்க்க துணிச்சலுற்றாயோ? விக்லிஃப் சொன்னாலும் சரி, ஹஸ் சொன்னாலும் சரி, சத்தியம் சத்தியமே. ஹஸ் என்ற பதிதனுக்கு நடந்த அதே கதிதான் உனக்கும் கிடைப்பதாக. கிறிஸ்துவின் நாமத்துக்காகவும் வேத சத்தியத்திற்காகவும் உயிர் கொடுக்கவும் தயார். லுத்தரின் போப்பு மார்க்க கண்டனங்களை அறிந்த போப்புக்கு அடங்கா சினம் ஏற்பட்டது. லுத்தரை பதிதரென தீர்ப்பு கூறி அவரது நூல்களை சுட்டரிக்கவும் 60 நாட்களுக்கு தான் எழுதியவற்றை லுத்தர் மறுதலிக்காவிடில் ரோம சபைக்கு புறம்பாக்கவும் போப் 10ஆம் லியோ ஆணையிட்டார். அதன் பின் தன்னுடைய பிரதிநிதியாக அலைண்டர் என்பவரை ஜெர்மனிக்கு அனுப்பி லுத்தரின் நூல்களை எரிக்கவும் சார்லஸ் அரசன் மூலம் லுத்தருக்கு மரண தண்டனை விதிக்கவும் போப் முயற்சி செய்தார். ஆனால் சார்லஸ் இளவரசன் ஃபிரெட்ரிக்கை எதிர்க்க விரும்பவில்லை. மதிப்புமிக்க பிரதிநிதி அவர்களே, இந்த காரியத்தில் ஃபிரெட்ரிக்கை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஃபிரெட்ரிக் லூத்தர் மேலில் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்துள்ளார். நீங்கள் அவரை மாற்ற முயலுங்கள். அலைண்டர் இளவரசன் ஃபிரெட்ரிக்கிடம் செல்கிறார். கனம் பொருந்திய இளவரசரே, நீர் என்றும் வாழ்க. நீர் நம்முடைய போப்பானவருக்கு மதிப்பளிப்பதாய் இருந்தால் இந்த ஆணையை உடனே நிறைவேற்றுங்கள். இந்த காரியம் நினைத்தவுடனே செய்யக்கூடியதன்று. இதை அரசு சபையில் தீர விசாரித்து முடிவு செய்ய வேண்டும். திடுமென லுத்தரையும் அவருடைய நூல்களையும் அழிக்க துடித்து நிற்பது அடாத காரியம். ஃபிரெட்ரிக் இளவரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க 5ஆம் சார்லஸ் அரசனின் தலைமையில் 300 பேர் கொண்ட விசாரணை குழு லுத்தரை விசாரித்தது.
புத்தகங்களை எழுதினது நீர்தானோ? ஆம், இந்த புத்தகங்களை எழுதினது நான் தான். இப்புத்தகத்தில் எழுதியுள்ள பொருட்களை மறுதலித்து விட உனக்கு சம்மதமா? இந்த கேள்விக்கு பதிலளிக்க தவணை வேண்டுகிறேன். உனக்கு ஒரு நாள் மட்டும் தவணை அளிக்கப்படுகிறது. நன்றி அரசே. இத்துடன் சபை கலைகிறது. அன்று இரவு முழுவதும் லுத்தர் ஜெபிக்கிறார். என் ஜீவனுள்ள கடவுளே, எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவே, நீர் என்னோடிரும். உம்மை பற்றும் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்குமாறு செய்ய நீர் என்னோடிரும். சத்தியத்திற்காக நான் சாட்சி பகர நீர் என்னோடிரும். நீர் ஒருவரே மாந்தரை ரட்சிக்க கூடும் என்ற உண்மையை உலகம் அறிந்து கொள்ளச் செய்ய நீர் என்னோடிரும். மனித முயற்சியால் அல்ல கர்த்தாவே, நீர் ஒருவரே இதை செய்ய வல்லவர். ஆண்டவரே, நான் சத்தியத்திற்காக போராடும் போது சத்தியவானாகிய நீர் என்னோடு கூட இருந்து இந்த காரியம் ஜெயமாய் முடிய பண்ணுவீராக. இந்த காரியம் என்னுடையதல்ல, இது உம்முடையது ஆண்டவரே. நான் சாத்தானையும் மரணத்தையும் உலகத்தையும் வென்றவரே, நீர் என்னோடிரும். நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். நீரே என் தெய்வம், நீரே என் இரட்சகர், நீரே என் துணை. என்னோடிரும் மாநேச கர்த்தாவே. ஆமென், ஆமென். மறுநாள் சபை மீண்டும் கூடுகிறது. நீ எழுதியவைகளை மறுதலித்து விட உனக்கு சம்மதமா இல்லையா? நான் எழுதிய புத்தகங்கள் சத்திய வேதத்துக்கு விரோதமானதென்று உங்களில் யாராவது சொன்னால், நிரூபித்து காட்டினால், நான் எழுதிய புத்தகங்களை நானே எரித்து விடுகிறேன். இந்த புத்தகங்கள் அத்தனையும் சத்திய வேதாகமத்தை அடிப்படையாக கொண்ட சத்தியங்கள். இதில் ஒரு வார்த்தையை கூட மாற்றவோ மறுதலிக்கவோ மாட்டேன். நான் இங்கு வேத சத்தியத்திற்காகவும் விசுவாச சத்தியத்திற்காகவும் நிற்கிறேன். கிறிஸ்துவே எனக்கு துணை. ஆமென். உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட உங்களுக்கு முழு அனுமதி அளிக்கப்படுகிறது. வெற்றி, வெற்றி, கிறிஸ்துவுக்கே வெற்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். லுத்தரின் இந்த அரிய பெரிய சாதனை திருச்சபை சரித்திரத்திற்கு புரட்சிகரமாக திருப்பம் அளித்துவிட்டது. திருச்சபையின் போக்கு மாற்றியமைக்கப்பட்டது. சடங்காச்சார போப்பு மார்க்கத்தை எதிர்த்து அதை மறுக்கும் கிறிஸ்தவ விசுவாச சபை மலர்ந்தது. உலகெங்கும் கிறிஸ்தவ சுவிசேஷமும் வேதாகமும் வழங்கப்பட வழி பிறந்தது. கிறிஸ்துவை பற்ற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வாக்கு வலித்துவிட்டது. இதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் இருதயங்களில் இயேசு பிறந்தார். இன்றளவும் மக்களின் இருதயங்களில் இயேசு பிறக்க காரணமாக அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றும் வாழ்க. ஆமேன்.